இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தூத்துக்குடி மாநகராட்சி 16வது வார்டு. இது வந்து இருக்கிற இடம் பிஎன்டி காலனி 12வது தெரு. இங்கே மட்டும் இல்லை, தூத்துக்குடி ஃபுல்லாமே இதே நிலைமை தான் இருக்குது. தூத்துக்குடியில் வந்து தண்ணி போகிறதுக்கு சுத்தமாக ஒரு வடிகால் மையம் இல்லை. மெயின் ரோட்டில் ஃபுல்லாக முட்டளவு தண்ணி கிடக்குது. அதுவும் பிஎன்டி காலனியில் எப்போ மழை பெஞ்சாலுமே இதே நிலைமை தான். இங்கே வந்து சரி செய்யவே இல்லை, இது வரைக்கும் சரி செய்யவும் இல்லை, எந்த ஆட்சியும் வந்து சரி செய்யலை. இப்போ வந்து தண்ணி இப்போ பிஎன்டிஆரில் வந்து 12வது தெருவில் வந்து இப்போ புதுசாக ஒரு ரோட்டை உடச்சி போட்டிருக்காங்க. இதில் தண்ணி போகவும் இல்லை, தண்ணி அப்படியே தான் நிற்குது. இது வரைக்கும் தண்ணி எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை. தண்ணி வந்து எப்போ பெஞ்சாலும் முட்டளவு தண்ணி கிடக்குது. இது தண்ணி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி தீர்வு பண்ணணும். தண்ணி வந்து போகிறதுக்கு ஒரு சுத்தமான ஒரு வடிகால் மையம் இல்லை. இப்போ வந்து ரோட்டை போகிறோம், புது ரோட்டை போகிறோம் உடச்சி அவ்வளோ தண்ணி அங்கங்கே தேங்காய் கிடக்கணுடைய தண்ணி வந்து எங்கேயும் போக மாட்டுக்கு. ரோடும் ஃபுல்லாக சகதியாமல் இருக்குது. வண்டி இல்லை, பொதுமக்கள் போகிறாங்க கீழே தான் விழுறாங்க வழியா, போகிறதுக்கு சுத்தமாக ஒரு வழி இல்லை. சின்ன பிள்ளைங்களாம் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாம் நேற்று போகும்போதெல்லாம் சகதியில் விழுந்து எழுந்துச்சு போந்துருக்கு. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு காணணும். தூத்துக்குடி மாநகராட்சி கேட்டுக்கிறேன். ஸோ நானும் நிறையா வந்து பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கேன், இது மாதிரி கிளியர் பண்ணணும், வைக்கணும், வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஆக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போ ஒரு மழை பெய்யுது, மேபி இன்னும் மழை பெய்யுமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே இந்த சின்ன மலைக்கே இவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு. ஆனால் போகிறதுக்கு வழி இல்லை, போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இது என்றைக்கு வந்து ட்ரெயின் ஆகும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து என்னென்னா, நமக்கு தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேருந்து பார்த்தது வச்சு இது 12வது தெரு, 13, 14, 15 அங்கே உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து ஸ்டாக்கிங் ஆகி வருது. ஸோ இந்த தண்ணி எல்லாமே போகிறதுக்கு ஒரு வே கிடையாதுன்னா இருக்குது. பட் அந்த கானில் வந்து இவ்வளோ தண்ணி போகுமா, அந்த கானை பெருசுவாக்கணுமா இல்லை சின்னதாக்கணுமா, அல்லது ஏதாவது வந்து மோட்டர் வச்சு சக் பண்ணணுமா அப்படின்ற எந்த பிளான் இல்லை. ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கோ இருக்குது. கானு கட்டியாச்சு, தண்ணி பேரும் அப்படின்னு சொல்லி கானை கட்டியிருந்தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தண்ணி போகுதா, போகலை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கான் வந்து போட்டிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரோடு போட்டிருக்காங்க, வாட்டம் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு. மழை பெஞ்ச தண்ணி ஃபுல்லு ரைட் ஹேண்ட் சைடு ஏரியாக்குள்ளே போகுது, கானுக்குள்ளே போக மாட்டுக்கு. கானுக்குள்ளே போகிற தண்ணி எந்த தண்ணி போகுது, வீட்டில் உள்ள கழிவு தண்ணி மட்டும் தான் போகுது, மழை தண்ணி போகிற மாதிரி தெரியல. ஸோ இது என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், எல்லா ஏரியாவில் இருந்து டிவைட் பண்ணணுமா, அல்லது ஒரு ஏரியா கொண்டு வந்து சேர்த்து தண்ணியை வெளியேற்றணுமா அப்படின்ற ஒரு பிளான் வந்து இன்னும் சிட் பண்ணி உட்காந்து, கமிஷனரோ சரி, எம்பி மேடமோ சரி, எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஏரியாவுக்கு வந்து விசிட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கவுன்சிலர், வார்டு மெம்பர் எல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் அனலைஸ் பண்ணி கேட்டு தண்ணி எங்கேருந்து வருது, இதை எப்படி கிளியர் பண்ணலாம் எல்லாருக்கும் தெரியும். மேபி ஒரு ஏரியாவில் கொஞ்சம் பீப்புள்கிட்டையும் கேட்டு, பப்ளிக்ட்டையும் கேட்டு, என்ன ஏரியா இதை என்ன கொண்டு போனால் அவங்களுக்கு தெரியும். ஸோ மழை பெஞ்சு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த தண்ணி எப்படி போகுது, எப்படி காலியான. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு எல்லாத்தையும் கேட்டு டீட்டெயிலாக ஒரு சிட் பண்ணி உட்காந்து போட்டு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி இதை கான் போடணுமா அல்லது வேறு எது மாதிரி பம்ப் ஹவுஸ் வைக்கணுமா வச்சு பண்ணால் தான் இந்த தண்ணி கிளியர் ஆகாமல் தருமே. அல்லது அகைன் சிச்சுவேஷன் இந்த சேம் தான். இந்த ஒரு நாள் மழைக்கு எப்படின்னா, ஒரு நாள் சரி, 2 நாள் சரி, 3 நாள் பெஞ்சாலும் தண்ணி அப்படியே தான் இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்டாக்கிங்காகி நிற்கும், வெளியேறாது. இதுதான் என்னோட கருத்து. இங்கே இருக்கிறதுக்கு இது மாற்றம் வந்து இல்லை, ஆனால் மாறணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து செய்யணும், இதான் என்னோட ரெக்வஸ்ட். இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும்.